Hi my dear friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான அழகான DTCP approved site பார்க்க வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படினா ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் ஆன் ரோட் பேசிஸ்ல பாருங்க. வண்டி பஸ் எல்லாமே போறது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆன் ரோட் பேசிஸ்ல இந்த சைட் இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன் நீங்க பார்க்கறீங்க. விஷ்ணு அவென்யூ. ஆமாங்க, நம்ம விஷ்ணு அவென்யூ இது யாரோட ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா அழகிய தனி வீடுகள் ஜஸ்ட் உங்களுக்கு 22,90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு அருமையான தனி வீடு அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியத்துடன் கூடிய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே 2.67 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கிடைக்குங்க. 80% லோன் வசதியும் அவங்களே பண்ணி தராங்க. ஸோ ஒரு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவென்யூ நீங்கள் பார்க்கலாம். DTCP அப்ரூவ் நம்பர்லேருந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். உங்களுக்கு சைட்டில் வீடும் இருக்குது. ஒரே ஒரு வீடு சேலுக்கும் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 BHK ஆர் 2 BHK வாட் எவர் உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். ஸோ இந்த DTCP அப்ரூவ்டோட லேண்ட் எங்கே இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இது தெரியும், இது எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சைட்டு. அதுவும் ஆன் ரோட் பேசிஸில் தான் இந்த சைட்டு. நீங்கள் பார்க்குறீங்க வெஹிக்கிள் போகிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அழகான பியூட்டிஃபுல்லான அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த சைட் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மத்தம்பாளையம் அதுலேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா ஒன்னிப்பாளையம், அதாவது காரமடைக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒன்னிப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் இந்த சைட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டியிலேருந்து வர பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கீழே காரமடை வந்தோடனே இந்த சைட் வந்துடும். அது ஆன் ரோட் பேசிஸில் இருக்குது. பக்கா DTCP கம்ரரா அப்ரூவ் ரோடு இருக்கிற ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். நீங்கள் பார்க்குறீங்க சைட்டில் ஒரே ஒரு வீடு ஆயிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஏரியா, ப்ளஸ் பக்கத்தில் எவ்வளோ வீடுகள் இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்து நிறைஞ்ச பகுதி. ஏன்னா ஆன் ரோடு அப்படின்னாலே நம்ம சொல்ல வேணாம், உங்களுக்கு வந்து மெயின் ஆன் ரோடுனாலே உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும். அதனால் பட் இது வந்து நாங்கள் மிக மிக ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். DTCP கம்ரரா அப்ரூவோட இருக்குது. ஸோ இமீடியட்டாக எந்த சைட்டு வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. ஏன்னா புது ப்ராஜெக்ட் இது. இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சிம்பிளான ரோடு அப்படின்னு சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூர் டு இப்போது ஈவன் சென்னையிலேருந்து வர பீப்புள்ஸ் ஆகட்டும், வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே ஊட்டி போகணும் அப்படின்னம்னா கம்பல்சரியாக அவங்க கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் வந்து துடியலூர் பெருநாய்க்கன் பாளையம் அந்த மாதிரி ஒரு ரோட்வேஸில் தான் போவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு கருமத்தம்பட்டியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வழி சாலை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஊட்டிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு காலப்பட்டியிலேருந்து இப்படி குறும்பப்பாளையம் வழியாக வந்து கோவில்பாளையம் டு உங்களுக்கு காரமடை ரூட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ரோடு வரும். ஸோ அந்த ரோடு வர கனெக்டிவிட்டியில் இந்த 3ஆம் வழி சாலை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3ஆம் வழி சாலை மேலே தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு க்ரௌடான ஏரியா. லைக் உங்களுக்கு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, போக்குவரத்து நிறையா இருக்குது, ப்ளஸ் வந்து வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னா மெயின் சொல்ல போனால் ஊட்டி மக்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கீழே கண்டிப்பாக பிளெயின்ஸில் வந்து ஒரு லேண்ட் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் டைமில் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க, பேலன்ஸ் இருக்கிற டைமில் கீழே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இது ஓப்பனிங் ஆஃபரில் தான் நாங்கள் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு. கண்டிப்பாக இதோட ரேட் என்ன அப்படி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ரேட்டை மென்ஷன் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கோவப்படுறீங்க. ப்ளீஸ் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் ஆஃபர் அப்படிங்கிறது அந்த ஓப்பனிங் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். நான் அந்த ரேட்டு நான் முதல்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்கள் ரேட் ஹைக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம எடிட் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. நாங்கள் ரேட்டை மென்ஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னா இதுதான் காரணம். இது ஓப்பனிங் ஆஃபரில் ரொம்ப கம்மியான ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணாமல் மறக்காமல் கால் பண்ணி
கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் இந்த ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் ரேட் எல்லாமே ஹைக் ஆகிடும். ஸோ இந்த அருமையான லட்டு மாதிரி இருக்கிற சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓப்பனிங் ஆஃபர்லேயே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஓப்பனிங் ஆஃபரில் புக் பண்ணுற முதல்ல வர ஒரு 25 கஸ்டமருக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஆஃபர் வச்சுருக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் புக்கிங் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எல்இடி டிவி நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆமாங்க, இந்த சைட்டோட லான்ச்சிங்காக. பட் இன்னுமே கொஞ்சம் சைட் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. பட் என்னென்னா அன்டில் நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இன்னுமே சைட்டு வந்து உங்களுக்கு இன்னும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போய் உங்களுக்கு இன்னும் இதில் என்னென்ன மாதிரி ஒர்க் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா, ட்ரைனேஜ்லேருந்து உங்களுக்கு பக்காவாக எல்லா ஒர்க்கும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி. முன்னாடி ஃப்ரண்டேஜில் ஒரு ஆர்ச் வந்துடும். ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு அழகான ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிற இந்த சைட்டை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது காரமடை சரௌண்டிங், தென் வந்துட்டு இப்படி பெருநாய்க்கம்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோட்டில் இல்லை கோவில்பாளையத்துலேருந்து அந்த சரௌண்டிங்கில் யாராவது லேண்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் எந்த காண்டாக்ட் நம்பரை கொடுத்து அவங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம மட்டுமே பயன்பெறாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஸோ அழகான இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் பாருங்கள். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வீடும் ஆயிருக்கு, புதுசாக ஒரு வீடும் ஆயிருக்கு. ஸோ மடன்னு வந்து புக் பண்ணுறவங்க அவங்கவுங்க வீடுகளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் பாருங்கள். பக்கத்தில் எல்லாமே தோட்டங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் உள்ள ஒரு க்ரீனிஷான ஏரியா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட கிரவுண்ட் லெவல் வாட்டர் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ஒரு அழகான சூப்பரான இந்த அருமையான டிடிசிபி கம்ரரா அப்ரூவ்டு பிளாட்டை புக் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ரேட்டு மற்ற சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லேண்டு தேடிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் இதே மாதிரி நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்டு, தென் எங்கெங்கே பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் எங்கெங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும் நான் எல்லா வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.